இப்போ பாஜகவில் இருக்கீங்களா இல்லையா? இல்லை, அந்த யூசேஜ் வந்து நல்லா இல்லை, இது வேஸ்ட்னு தெரியுது. இல்லை, அந்த விஜய்க்கும் இன்னைக்கு மேடையில் பேசுறாருல்ல சார், மு.க. ஸ்டாலின் பேசுறாருல்ல, அந்த விஜய்க்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க. மு.க. ஸ்டாலின் எதுக்கு கோபேக் மோடி? நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மொழி கொள்கையை திணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வருஷப்படுத்தி சொல்லணும். சிம்பிளா கோபேக் மோடினா போக மாட்டோம். பாஜகவோட அரசியல் எப்படி சார் பாக்குறீங்க? துருப்பிடிக்க வச்சிடுறாங்க, ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்காது, அதனால யூஸ் ஆகுதா? இப்போ ஒரு சாட்டை அடிச்சுக்கும் போராட்டம், அது ஒரு ஆச்சரியமா தான் பார்க்குறேன். இப்போ தாஜ்மஹால் நான் ஆச்சரியமா பார்க்கல. உதயநிதி ஸ்டாலின் இப்போ நல்ல வெல் ட்ரெயின்ட் ஆக்கிக்கிட்டே வர்றாரு. திமுக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? போகலாம், கூப்பிட்டா போக வேண்டியதானே, யாரையுமே மதிச்சு போக வேண்டியது. அவரே சொல்றாரு, நடிப்பின் திரைத்துறையின் உச்சத்துல இருக்கிறேன், அது தூக்கி எறிஞ்சிட்டு வரேங்கிறாரு. அவருக்கு அவரே சொல்றாரு உச்சத்துல இருக்கிறேன்னா ஆச்சரியமா இருக்கு. அது என்ன பெரிய தியாகமா? ஏன்னா அதையாவது சொல்லணும். கையகப்படுத்த நினைக்கிறாங்க. கமலஹாசன் நீங்க போடுற வேர்ட்ஸ் எல்லாம் இல்ல, ஹார்ஷா வேர்ட்ஸ் போடுறீங்க. நீ இல்ல ஃபெலிக்ஸ், விஜய் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத ஒரு விஷயத்த சொல்றாரு. கூட்டணி வைக்கல அவர் யாரும் தெரியல, பயந்துட்டு நீங்க சொன்ன. ஆனா எப்படி சார் அரசியல் பேசாமையே ஒரு அரசியல் பேசுறீங்க? சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரைத்துறை ஆளுமை, மூத்த அரசியல் ஆளுமை டத்தோ திரு ராதாரவி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் அரசியல்லையும் தீவிரமாக இயங்கிட்டு இருந்தீங்க, திரைப்படத்துலையும் இப்பவும் கூட ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அனுபவம் இருக்குது. சமீபமாக நீங்கள் வந்து பாஜகவில் தான் பயணிச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ பாஜகவில் இருக்கீங்களா இல்லையா? இல்லை. அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது இப்போ அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். இல்லை, என்ன காரணம் சார்? காரணம் இல்லை, எதுக்கு இது நம்ம இன்னொரு ஆளாக பேசணும், அவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம அவங்கள பற்றி தேவையில்லாமல் எதுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்கணும் சொல்லிட்டு முதலே நான் பிஜேபியில் போய் ஒரு 3-4 கூட்டம் தான் பேசினேன். அதுக்கு மேலே அவங்க அந்த யூசேஜ் வந்து நல்லா இல்லை. போன சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கல்ல? இல்லை, சட்டமன்ற தேர்தலில் எப்போ பிரச்சாரம் பண்ணீங்க? இல்லை, கோவையில் அந்த ஒரு ஏரியா தான் சொல்கிறீங்க. 3 நாள் அங்கே உட்காந்து முதல்ல இவங்க வானதி சீனிவாசன் டேட் வாங்கிட்டாங்க, அதனால பேசுங்க. பாஜகவோட அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? பாஜக எப்படியாவது அது வந்து ஒயிட் காலர் ஜாப். நான் எப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ரொம்ப கசக்கி புளிய மாட்டாங்க, அதை ஒத்துக்கணும். பட் அதில் இருக்கிறவங்க அப்புறம் வெளியே வந்தது காரணமே என்னன்னா, கசக்கி புளிய மாட்டுறாங்கன்னு சொல்லி தான் வெளியே வந்தாங்க. ரொம்ப நம்ம எஸ். வி. சேகர் அவர்லாம் வந்து அவர் என்னோட சீனியர் ஆச்சு பிஜேபியில். பட் அது நேஷ்னல் பார்ட்டி சார். அது காங்கிரஸ் அவங்களுக்கு முதல்ல காங்கிரஸ் இருக்கும்போது சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜர் டைமில் சொல்கிறேன். அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட், இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இஸ் டிஃப்ரெண்ட். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் திமுகவில் இருந்தீங்க, அதுக்கப்புறம் அதிமுகவில் இருந்தீங்க, மறுபடியும் திமுகவில், அதிமுகவில் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க. கலைஞர், செல்வி ஜெயலலிதா, இப்படி எல்லா தலைவர்களுடன் நெருக்கமாக இருந்தீங்க. எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு விஜயகாந்த் அவருடன் நெருக்கமாக இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அரசியல் அனுபவம் இருக்குது. பாஜக தமிழ்நாட்டில் காலூன்றிய தீரும் அப்படின்னு இப்போ நிறைய செயல் திட்டங்களை வகுத்து எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. ஃபெலிக்ஸ், எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம்னா எப்படி எழுதியிருக்கேன், எக்ஸாம் சூப்பராக இருப்பேன், சூப்பராக எழுதியிருக்கேன், மார்க் வந்தால் தான் தெரியும், மார்க் வந்தால் தான் தெரியும் 30 20 இல்லை 35 ஜஸ்ட் பாஸா அப்படின்றது மார்க் வந்தால் தான் தெரியும். அது மாதிரி தான் இல்லை, பல முயற்சிகள் அவங்க எடுக்கிறாங்கல்ல. இப்போ எல்லாருமே முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா யூ ஆர் நாட் இன் த கேம்னு அர்த்தம். தம்பி விஜய் விஷயத்தில் கூட சில பேர் சொல்லும் போது நான் ஒரே ஒரு விஷயத்தில் ஏன் அக்செப்ட் பண்ணுறேன்னா, அவர் குவைட்டாக தான் இருப்பார். எப்போது வந்து பேசுகிறாரு, அவங்க பொதுக்குழுக்களும் பேசுகிறாரு, அதனால் அது நல்லா தான் பேசுகிறாரு. அது அந்த பேச்சே இப்போ ரவுண்டு வரணும் அவரு அப்படின்னு சில பேர் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. அவர் என்ன யோசிச்சிருக்காருன்றது நமக்கு தெரியாது. நமக்கு அவர் பேச்சு உங்களுக்கு எப்படி சார் தோணுது? எல்லாருமே அப்படிதான் சார் பேசுவாங்க. அரசியல் வட்டாரத்துக்குள்ள ஆளுங்கட்சியை எதிர்த்து தான் எல்லாரும் பேசுவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த
ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு அது இதுன்னு வந்ததுனால சோசியல் மீடியா. நிறைய அதில் ஃபில்அப் பண்ணணுமே அவங்க. அதுக்காக எதையாவது கொண்டு வந்து சொல்லி விட்டுறாங்க. இப்போ நான் வந்து விஜயகாந்த் சார் வந்து எங்கள் அப்பா சிலை திறப்பு விழாவுக்கு இட் வாஸ் இன் July 25, 1985 சம்திங் லைக் தட். அந்த வருஷத்தில் எங்கள் அப்பா சிலை திறப்பு விழா பண்ணோம் திருச்சியில். அப்போ ஒரு 50,000 ரூபாய் குறைஞ்சது. 50,000 ரூபாய்க்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து நெக்கிடுச்சு. ஸோ இது சொல்லும் போது ராமநாராயணன் எனக்கு 25,000 ரூபாய் தந்தார். இதை பேசிக்கிட்டு கேள்விப்பட்டு விஜயகாந்த் வந்து 25,000 கொடுத்தது. பட் ராமநாராயணன்கிட்ட நடித்து கழித்தேன். இது இவர்கிட்டையும் உழவன் மகன் அப்படி நடித்து கழித்த போது ஏன்டா எங்கள் அப்பாவுக்கு நான் செய்ய மாட்டேனா அம்மா இருறான்னு சொன்னால் அப்புறம் கழிச்சிட்டோன்னு வச்சுங்க. இப்போ நியூஸ் போட்டிருக்கான் அதை பற்றி. இப்படி ராதா ரவியே சொன்னார் 30,000 ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. அப்புறம் ராமநாராயணன் கொடுத்ததே சொல்லலை. அவங்க ஏதோ ஒன்று ஃபில்அப் பண்ணணுன்றதுக்கு சொல்கிறாங்க. நிறைய ஃபேக் நியூஸ் பரவுதுன்றீங்க. ஃபேக் நியூஸ் பரவுது. அண்ட் ஃபேக்காக இருந்தால் தான் பரவும் உடனே. உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வராது. இப்போ இந்த டிவிலையும் இதுலேயும் நீங்கள் வெறும் புத்தரை பற்றி பேசிக்கிட்டு இருந்தால் சேனல் ஓடாது இல்லை. அதுக்காக அது ஏதோ ஒரு நியூஸ் போட்டு ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணுறதை விற்கணும். விற்கிறதுல நமக்கு பணம் வரணும். ஏன்னா காசு வரணுமே. எப்படி நடத்துறது? இல்லை, எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல. எத்திக்ஸ்ன்றதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. பட் எத்திக்ஸ் ரொம்ப பேர் பார்க்க மாட்டாங்க. நான் பார்த்து இப்போ நீங்கள் நம்ம பேசின மாதிரியே பாஜக பல முயற்சிகளை எடுக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் திரு சரத்குமார், திரும்ப ராதிகா வந்து அவங்க கட்சியவே இணைச்சிட்டாங்க பாஜகவில். இப்போ அதிமுகவோட கூட்டணி அப்படின்ற காய்கள் நகர்த்தப்படுது. எப்படி பார்க்குறீங்க? பார்ப்போம். அவங்க காயில் நகர்த்தி இருக்காங்களே. ஒருவேளை பிஜேபியும் ஏடிஎம்கே ஒன்றா சேரலாம். அது அதிமுகவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அது நல்லதா கெட்டதா எனக்கு தெரியாது. இல்லை, ஒன்றுபட்ட அதிமுக வரணும் அப்படின்னு சிலர். ஒன்றுபட்ட அதிமுக தான் வரும்ன்றது. ஒன்றுபட்டுட்டா அதிமுக வந்துடும். அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்லை, ஆனால் எடப்பாடி துரோகிகள்னு சில பேர் சொல்கிறாருல்ல. அவர் சொல்கிறாருங்க. அதான் அப்போ அவருக்கு அது ஃபீல் ஆகிருக்காரு. அவர் அதிலே ஊறுறதுனால அவருக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும்? நான் கட்சியை நடத்துகிறேன். நான் இல்லை, நீங்கள் அதிமுகவில் இருந்தவர்ன்றது வேறங்க. கேட்டகரி நீங்கள் பிரிச்சுக்கணும். ஜெயலலிதாமா வேற, அது கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸ் வேற, அப்புறம் எம்எல்ஏஸ் வேற. நான்லாம் வந்து மேடை பேச்சாளர். நான் வேற. என்னுடைய பழக்க வழக்கம் என்னை பற்றி அவங்க பேசுனாங்கன்னா மீட்டிங் எப்படி நடந்ததுன்னு தான் கேட்பாங்க. அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்களே. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, சட்டமன்ற உறுப்பினர் அப்புறமா ஆகும் போது சொல்கிறேன். அதுக்கப்புறமா அவன் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அதெல்லாம் கேட்க மாட்டாங்களே. என்கிட்ட கேட்க தேவையில்லை. அதுக்கு வேற ஒரு செட்டப் ஆளுங்க இருப்பாங்க. இப்போ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, நம்பிக்கையானவங்க இருக்காங்க. மினிஸ்டர்ஸில் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருக்காங்க. அதெல்லாம் இருக்குது. அவங்களுக்கு தெரியும், தலைமைக்கு தெரியும். இப்போ அண்ணாமலையை நீங்கள் அருகிலிருந்து பார்த்தீங்களா? அவர் தலைவர் பார்த்தீங்க. இப்போ அவருடைய தலைமை பண்பை எப்படி மதிப்பிடுறீங்க? இல்லை, அவருடைய தலைமை பண்பு நான் மதிப்பிடுறதுக்கும் இப்போ அவரை பற்றி சொல்கிறதுக்கும் கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப மரியாதை கொடுப்பாருங்க. இப்போ நான் வந்து சார் நான் கட்சி விட்டு போகிறேன் சார், எனக்கு வேணாம் சார், ஏன்னா ஐம் ஆல்சோ டயர்ட். அப்போ உடம்பு வேறு சரியாக இல்லாமல் இருந்தது. அப்போ சொன்ன உடனே நீங்கள் எப்படி போகலாம் அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. சரிங்கண்ணா பார்த்தா அடுத்தது என்ன பிரச்சனைன்னு கேட்கலையா? இல்லை, என்ன அது கேட்டார். அதை தான் சொல்கிறேன் அவர்கிட்ட. இல்லை சார் நீங்கள் சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்கண்ணே. அவருக்கு அப்போ வந்து பிடிப்பு இல்லைங்க பிஜேபி மேலே ஆளுங்களை. இப்போ அவருக்கு எல்லாம் தெரியும், என்ன டவுட்டு தெரியுது. இப்போ அவர் சாட்டை அடிச்சுக்கும் போராட்டம் அதெல்லாம் பண்ணார்ல, அதை எப்படி பார்க்க? அதெல்லாம் யாருமே பண்ணாதது தானே. நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா லெவலில் கூட பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. சாட்டை அடிச்சுக்கிறதுன்றது அது ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்தேன் நான். இப்போ தாஜ்மஹால் நான் ஆச்சரியமாக பார்க்கல. அது மாதிரி தான். இல்லை, அரசியல சிலர் வந்து இதெல்லாம் கோமாளித்தனம்னு சொல்றாங்க. இல்லைங்க, அவங்க வந்து சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய இல்லைங்க, இல்லைம்மா நீ இல்லை ஃபெலிக்ஸ், நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப பட்டுப்படாமல் இருந்துக்குவேன் எதுலேயுமே. டிஎம்கேல மட்டும்தான் ரொம்ப நெருக்கம் நான்.
நான் நெருக்கம்னு நினச்சேன். அதே மாதிரி அதிமுக அம்மா இருந்த வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலங்க. இல்லை, தமிழ்நாட்டுக்கு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லதுன்னு பார்த்தா நல்லது செய்கிறவங்க தான் வேணும்னு கேட்பாங்க யூஸ்வலாக. நம்ம ஜனங்க வந்து ஊறி இருக்கான், ஒரு செக்ஷனுக்கு ஓட்டு போட்டு 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 ஊறி இருக்கான். அவங்கள போயிட்டு ஓவர் நைட்டில் மாற்ற முடியாது. அது எங்கள் அப்பா வந்து நல்ல உணவுல ஏதோ ஒரு படத்துக்கு சொல்லுவார். அதாவது புரட்சி தலைவருக்கும் வாழ்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கும் வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஏன்டா இதில் யார் ஜெயிச்சா தோத்தான்னு கேட்பாரு. இல்லைங்க நீங்கள் தோத்துட்டீங்க, அவருக்கு ஏன்னா அவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, உடனே சுட்டு விழுந்து இறக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி தான் இதெல்லாம். அதே மாதிரி கலைஞர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, கூட்டம் சேருகிறது. ஏன்னா அவர் பேச்சாற்றலுங்க, அதை கேட்கறதுக்கு கூட்டம் வருதுன்றது அவருக்கு தெரியுது. சொன்னார், மேடையிலே சொன்னார், கூட்டம் வருகிறது, ஓட்டா மாறணும், அவ்வளோதான். புரட்சி தலைவர் இருக்கும்போது சொல்கிறோம். அந்த டைமில் நாங்களாம் அப்பெல்லாம் டிஎம்கேல இருந்தோம். கூட்டம் வருது, இது ஓட்டா மாறுமா? அதுதான் அங்கே தான் கேள்விக்குறி வச்சார், என்று சொல்லலை. அது ஒரு வித்தியாசமாக. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ பிஜேபி க்ளீன் ஹேண்டு. இது வரைக்கும் இன்னும் மத்திய அரசாங்கத்துக்கு மேலே யாருமே ஊழல் குற்றம் சொன்னதே இல்லை இது வரைக்கும். நேற்று கருப்பு கொடி காமிச்சாங்க பாருங்கள், அவங்க வரைக்கும் சொல்கிறாங்க. பிரதமர் ஒழிகன்னு சொல்கிறாங்க, அது எதுக்கோ அவங்க ஒழிகன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. பாம்பன் பாலத்தை ஓப்பன் பண்ணுறது அவர் கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அப்படிதானே. இப்போ எங்களை கேள்வி கேட்போம்ல, நான் போய் பார்த்துருக்கேன். பாம்பன் பாலம் புதுசாக போடும்போது போய் பார்த்துட்டு வந்தேன். பழசில் தான் போயிட்டு வந்திருக்கோம். அப்போ ஒழிகன்னு சொல்கிறாங்க. கோபேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ஒய் எதுக்கு கோபேக் மோடி? நம்ம இது வரைக்கும் அதை பார்த்ததே இல்லைங்க. இல்லை, அண்ணாமலை சொன்னார்ல, முடிஞ்சா சொல்லி பாருடா அப்படின்னு சொன்னார். இல்லைங்க, இந்த இடத்துல கோபேக் மோடின்னு எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். இல்லை, நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மொழி கொள்கையை திணிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வரிசைப்படுத்தி சொல்லணும். சிம்பிளா கோபேக் மோடினா போக மாட்டாங்க. நீட்டு விலக்கு கேட்டோம், அது திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாமே கேட்டிருக்கோம் சார். நம்ம கேட்டது பூரா நியாயமான கோரிக்கை. நியாயமான கோரிக்கை வந்து அவங்க செய்யாமல் இருந்தால் சிலதெல்லாம் செய்யறான்னு வேற சொல்கிறாங்க. அதை நான் பார்த்தேன். தே ஆர் இன் ஹேண்ட் இன் கிளவுஸ் சில ஒர்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஏரியாவுக்கு நான் ரொம்ப தீவிரமாக போகாததுனால எனக்கு அவ்வளோவா தெரியல. அவ்வளோதான். அரசியலை அப்சர்வ் பண்ணுறீங்களா? இல்லைங்க, எனக்கு அரசியல் எதுக்கு? எனக்கு நான் நடிக்கிறேன், சம்பாதிக்கிறேன், பணம் வருது. அப்படி இல்லையா கவனம் இருப்பேன், வீட்டில் தூங்கிடுவேன். இல்லை, இப்போ பிஎம் ஃபண்ட்ஸ்லேயே வந்து பிஎம் கேர் ஃபண்ட்ஸ்லேயே வந்து ஊழல் நடக்கிறதுலாம் குற்றச்சாட்டுகள் எழுது தானே. அது எல்லாருக்கும் இப்போ ஆளுங்கட்சியாக வந்தாட்டா தே மஸ்ட் பி ரெடி ஃபார் கிரிட்டிசிசம். இந்த ஊர்லன்றதில்லை. இப்போ நீங்கள் யுஎஸ்ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெயிச்சவன் தோத்தவனை திட்டுறான், தோத்தவன் ஜெயிச்சவனை திட்டிட்டு இருக்கான். தமிழ்நாட்டு அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க சார்? தமிழ்நாட்டு அரசியல் சூழல் ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக தான். ஹீ இஸ் டூயிங் வெல். ஏன்னா அவர் எல்லாத்துலேயுமே கமிட் ஆக மாட்டுறாரு. முதலமைச்சர் வந்து ரொம்ப கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் சபார்டினேட் வச்சுட்டாரு, தம்பியை கூட வச்சுட்டாரு. உதயநிதி ஸ்டாலின் தான். அவர் தயாராகிக்கணும். எப்போ ஆகுறது? இது ஒன்று சொன்னால் குடும்ப அரசியல்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், குடும்ப அரசியலுக்கு ஒன்று. வாழை மரம் பாருங்கள், வாழை மரத்தை நீங்கள் ஒரு வாட்டி வச்சுட்டீங்கன்னா அது பக்கத்துலேயே இன்னொரு கன்று வந்துடும். நம்ம வைக்கணும்னு அவசியமே இல்லை. பழைய வாழை மரத்தை வெட்டுறோம்னா புது வாழை மரம் வரும். இது வந்து வாரிசு அரசியல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வாழை மரம் வச்சா அடுத்தது அந்த வாழை மரம் தான் வரும். இல்லை, வாழையடி வாழையா வரணும்னு அரசியல் ஒன்றும் அவசியம் இல்லை. அவசியமே இல்லை. எதுவுமே வாழையடி வாழையா வரக்கூடாதுன்னு அவசியம் இருக்கா? அது சொல்லுங்க. வரணும்ன்றது சட்டம் கிடையாது, வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இப்போ என் வீட்டில் எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பாவுக்கு மேலே நான் தான் இப்போ ஐ எம் லீடிங் த ஃபேமிலி. நீங்கள் லீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் என்ன செய்யறது? உங்கள் ஃபேமிலியை நீங்கள் லீட் பண்ணலாம். அதாங்க, இது வந்து உதாரணத்துக்கு மை ஃபேமிலின்னு மட்டும்தான் சொல்கிறோம்.
ஊரே சிரிக்குதுன்னு ஊரில் இருக்கிற 66 கோடி மக்கள் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சிரிச்சா கூட ஊரே சிரிக்குதுன்னு தான் பழமொழியை சொல்லி ஆகும் இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். நம்ம வாரிசு அரசியல்ன்றது இந்த ஊரில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் அத்தனை பேருடைய பிள்ளைங்களும் இருக்காங்க. இப்போ யாரையும் அதிகமாக விமர்சிக்காம ஒரு எல்லாருக்கும் ஒரு நட்பு சக்தியா இருந்துட்டு கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. தேவையில்லாத எல்லாருடைய நட்புன்றதை விட தேவையில்லாம எதுக்கு ஒரு எதிர்ப்பு, ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்காது, அதனால யூஸ் ஆகுதா? பிஜேபியில் நீங்க இல்ல, திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, தெரியல. கூப்பிட்டா போவீங்களா? போகலாம், கூப்பிட்டா போக வேண்டியதானே, யாரையுமே மதிச்சு போக வேண்டியது. டெஃபினட்டாக போகலாம், ஒன்றும் தப்பு. நான் இருந்த இடம் தானே, நான் பிறந்த இடம் வளர்ந்த இடம் மாதிரி. அது இல்லை ஒரு சின்ன மனஸ்தாபம்லாம் இடையில வந்து மனஸ்தாபம் எப்பவுமே வரும் ஃபெலிக்ஸ். உங்களை கூட தான் நான் முதலேருந்தே கூப்பிடவே இல்லை, இப்போ நானே ஃபோன் பண்ணி உங்களை கூப்பிட்டேன். ஏன்னா ஐ கேம் டு நோ, நீங்கள் ஒரு வாட்டி சொல்லியிருக்கீங்களா இல்லை யாரோ சொன்னாங்க நீங்களே தனியாக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு. அப்போ ஏன் ஒன்று கொடுத்தா என்ன? நான் யாருக்கும் பேட்டியை ரொம்ப நாளாக கொடுக்கவே இல்லை. ஆமாம், கொடுக்கல. உங்களுக்கு தேடி கொடுத்து பிஜேபியில் இல்லைன்ற தகவலே பல பேருக்கு தெரியாது. தெரியாதுங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், மற்றவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்றதுக்காக நான் இல்லை. இப்போ விஜய் அரசியலை பற்றி பேசுனீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் எப்படி பார்க்குறீங்க? ஒன்று, அவர் ஃபீல்டு ஒர்க்குக்கு அதிகமாக வர்றதில்லை அப்படின்னு அவர் எப்பயுமே வெளியே வரமாட்டாருங்க, அவ்வளோவா. அவர் எப்பயுமே வெளியே வரமாட்டார். இப்போ ஒருவருடைய சாவுக்கு போறாருன்னா அது ஒரு பெரிய அக்கேஷன் ஆயிடுது எல்லாருக்கும். விஜய் வராரு, விஜய் வராரு, விஜய். எதுக்கு ஒரு விஜய் வராருன்றது ஏன் இவ்வளோ பெருசாக சொல்லு? இல்லைங்க, எப்போ வெளியே வந்தது இல்லைங்க, இப்போ வராருங்க, இதுக்கு எல்லாம் வராரு. ஒரு நடிகை ஃபேமிலியில் ஒருத்தர் இறந்தா வரமாட்டார? டெஃபினட்டாக வருவாங்க. அவன் உசைனி வந்து அவன் பேரே சொல்லிட்டு வேற போயிட்டான் இல்லை, விஜய் தான் இதை செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கான். அதுக்கு அவர் பதில் சொல்ல மாதிரிலாம் வரல. ஆனால் பாரதிராஜா சார் பையனுக்கு வந்தார்ல, அங்கே வரணும். இல்லை, நீங்க அரசியல் களத்தில் இருந்தவர், உங்களுக்கு தெரியும். தேர்தல் சமயத்திலேயோ மக்களை சந்திக்கும் போது தானே அது என்னன்னுன்ற மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க. அவர் ஒருவேளை வேற பாலிசியில இருப்பார். அவருக்கும் ஐடியாஸ் கொடுக்கறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. அவருக்கும் சுயமா சிந்திக்கிற அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்கு. இப்போ நீங்களா இருக்கட்டும், இப்போ எஸ் சந்திரன், இவர் திரு சரத்குமார், திரு வாகை சந்திரசேகர், இப்போ திரு விஜயகாந்த், இவங்கெல்லாம் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்க, அரசியல் களத்தை பார்த்தீங்க. இப்போ நேரடியாக முதலமைச்சர் ஆகணுன்ற ஒரு இலக்கோட விஜய் வர்றாருல்ல. ரொம்ப பேர் சொல்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர்கிட்ட எம்ஜிஆர்லாம் அப்படி தானே நேராக வந்தாருன்னு. அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். எம்ஜிஆர் எம்எல்சியா இருந்தாரு, ஸ்மால் சேவிங்ஸ்ல தலைவராக இருந்தாரு, முதலமைச்சருக்கு கீழே அது ஆக்சுவலா. ஆனா அவரு போய் அந்த பதவியில் உட்கார்ந்தோன்னா அது நம்பர் 1 பதவி ஆயிடுச்சு. ஸ்மால் சேவிங், இந்த சிறு சேமிப்பு திட்டத்தில். எதுக்காக சொல்றேன்னா, அதெல்லாம் அவர் பார்த்துருக்காரு, சும்மா பார்க்காமலாம் வரல. அவர் எவ்வளோ எதிர்ப்பெல்லாம் பார்த்து வந்தவர் தான். ரஜினிகாந்த் வந்து பின்வாங்கிட்டாரு, கமலஹாசன் போடுற வேர்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஹார்ஷா வேர்ட்ஸ் போடுறீங்க. பொதுவாக இந்த பத்திரிகையிலே பொதுவாக சொல்றது பின்வாங்கி கொண்டார். பின்வாங்கிறதுனா என்ன தெரியுமாங்க? நம்ம போரஸோட அலெக்சாண்டர் ஃபைட் பண்ணும்போது இந்திய மன்னனில் போரஸ் ஒருத்தன் தான் அவருக்கு சவால் விட்டவன். அதை பார்த்து அவர் பின்வாங்கலை, ரசிச்சாருன்றது ஒன்று இருக்கு. அவர் பெருமையாக அவர் நினைச்சிருந்தா உள்ள பூந்திருக்கலாம் ஈஸியாக. உலகத்தையே ஆண்டவனுக்கு இது என்ன ஒரு பெரிய விஷயம். பட் போரஸ் கேவ் அ குட் ஃபைட். அதனால நம்ம எழுதுறது என்ன, பின்வாங்கி விட்டார். பின்வாங்கி விட்டார்னு அது ஒன்றும் ஒரு குத்துற மாதிரி ஒரு வார்த்தை அது. அதாவது திமுகவில் இருந்த ராதாரவி அண்ணா திமுகவுக்கு சென்று விட்டார் போட்டால் நீட்டாக இருக்கும். திமுகவிலேருந்து தாவிட்டாருன்னு. அதுதான் அவன் எதுலேயே ஒன்றில் கேட்டான், எங்க ஒருத்தனா போனால் தாவுறது, கூட்டமாக போனால் கூட்டணியா, என்ன கிடையாது கொள்கையா? அதுவும் தாவல் தானே, அதில் வரணுமே. தாவல் அதை கொண்டாட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இல்லை அர்த்தம், எதுக்கு எந்தெந்த வார்த்தை யூஸ் எதை சொன்ன குத்தும் அப்படின்னு நினச்சி சொல்கிறாங்க.
இது இல்ல புத்தகம் இப்ப நான் அந்த சரி அந்த வார்த்தைன்னா சரியில்லாம இருந்திருக்கலாம். அதாவது இப்ப திரு ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய முடிவை மாற்றிட்டாரு. கமலஹாசன் தேர்தல் களத்துக்கு வந்தாரு. ஆனா அவர் வெற்றி அடைய முடியல. இப்ப விஜய் வந்து வராரு. தன்னுடைய கெரியரை விட்டுட்டு வராரு. கரியரை விட்டுட்டு வராரு. அதெல்லாம் நீங்க சொல்றீங்க, நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் அவருக்கு ஏதோ மனசுல பட்டிருக்கணும். நம்ம ஆரம்பிச்சா இல்லைன்னா கூட இருக்கிற யாராவது ஐடியாஸ் கொடுக்குறவங்க நம்ம வந்தோம்னா நல்லா வரலாம் அப்படின்னு அவருக்கு தான் கால்குலேஷன் இருக்கும். நமக்கு வெறும் அவருடைய படங்களை வச்சு தானே கால்குலேட் பண்றோம். அவருடைய நீங்க பழகிருக்கீங்களா அவரு கூட? இல்லைங்க இல்லைங்க, ஒரே ஒரு படம் தாங்க நடித்தேன். அவருக்கு ஃபேமிலியோட பழகியிருக்கேன். ஒரு படம் இல்லை, சர்க்கார் கடைசி படம் நடித்தது. அதுக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதையில் நான் நடித்ததுதான். பட் இந்த ஆங்கிள்லேயே நான் பார்க்கலையே, பேசலையே. இல்ல அந்த விஜய்க்கும் இன்னைக்கு மேடையில பேசுறாருல்ல, மிஸ்டர் மு.க. ஸ்டாலின்னு பேசுறாருல்ல, அந்த விஜய்க்கும் என்ன வித்தியாசம் பாக்குறீங்க? சொல்லி கொடுத்துருப்பாங்க. மு.க. ஸ்டாலினை நீங்கள் முறைச்சி பேசினா தான், எதிர்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் தான் எதாவது பேசுறதுக்கு முடியும். இல்லைன்னா வேற என்னத்தை பேச முடியும்? திருமாவளவனை பற்றி பேச முடியுமா அவரால்? திருமாவளவனை பற்றி பேசுனா இந்த எஸ்சி சைடில், அந்த அதர் காஸ்ட் சைடில் அவங்க டெஃபினட்டாக பிரச்சனை பண்ணிடுவாங்கன்னு தெரியும். எதுக்கு அதை போய் பேசிக்கிட்டு உனக்கு தெரியாது. இல்ல அண்ணன் தொல் திருமாவளவன் அது சொல்றாரு சார். அண்ணன் தொல் திருமாவளவன் தான் மகாத்மா காந்தின்னு சொல்கிற மாதிரி. அவர் சொல்கிறதே இப்போ பேர் ஆயிடுச்சு மகாத்மா காந்தின்னு. எவனாவது வெறும் காந்தின்னு கூப்பிட்றானா? எப்படி இப்போ கலைஞர்ன்றது கலைஞர் தான் பேர் ஆயிடுச்சு. கருணாநிதினு சொன்னால் தகராறாகுது. சட்டமன்றத்திலே இப்போ இல்லை, அவங்க எதிர்க்க இருக்கும் போது ஜெயலலிதா அம்மா வந்து கருணாநிதினு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய கூச்சல் இருந்தது. பேரை சொல்லக்கூடாது, தலையில் அடித்த மாதிரி இருந்து அவங்க வந்து நான் பேரை தான் சொல்லுவேன்னு சொல்லி சொல்கிறேன். கலைஞர் வந்து பட்டம் எங்கள் அப்பா கொடுத்தது அவருக்கு, கலைஞர். ஆனால் அதுதான் ஃபேமஸ் ஆச்சு தலைவருக்கு. அதுக்காக சொல்கிறேன். இப்போ விஜய்க்கும் சொல்றாங்களே சார் வெற்றி தலைவர் தளபதினு சொல்றாங்க. வெற்றி வரணுங்க எப்பயுமே. இப்போ வெற்றி தலைவர் சொல்லியிருக்காங்கல்ல, வெற்றி வந்துருச்சுன்னா அவரோட படத்தை வச்சு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா படமும் நல்ல வெற்றியாக போகுது, நல்ல கலெக்ஷன் ஆகுது, அதனால வெற்றி. எல்லாம் விட்டுட்டு வராரு சார் அவர் அரசியலுக்கு. 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு வராருல. அவரே சொல்றாரு நடிப்பின் திரைத்துறையின் உச்சத்துல இருக்கிறேன், அது தூக்கி எறிஞ்சிட்டு வரேங்கிறாரு. அவருக்கு அவரே சொல்றாரு உச்சத்தில் இருக்கிறேன்னா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அது உச்சத்தில் விட்டுட்டு வரேன்னா தியாகத்தில் சொல்றாரா? அது என்ன பெரிய தியாகமா? ஏன்னா அதையாவது சொல்லணும். ஆனால் நியாயமான விஷயம். ஆனா எப்படி சார் அரசியல் பேசாமையே ஒரு அரசியல் பேசுறீங்க? ஏன்? நான் சிறு வயதிலும் சரி, ஒரு ஊடகத்துறைக்கு வந்த பிறகும் சரி, உங்களுடைய மேடை பேச்சுகள்லாம் கவனிச்சு பார்த்துருக்கேன், பல விவாதங்கள்ல பார்த்துருக்கிறேன். நீங்க ரொம்ப தீவிர அரசியல் பேசின காலம்லாம் உண்டு. இன்னைக்கு ரொம்ப அது முதுமையின் காரணமா? ஆமா, அது ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஏன்னா யோசிச்சு பார்த்தா இட்ஸ் அ வேஸ்ட்டுங்க. இன்னொருத்தவங்களுக்கு போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட்டுன்னு எனக்கே ஃபீல் ஆகுறதுனால. இப்போ நான் இங்கே எங்கள் வீட்டில் இருக்கும்போது அப்போ நான் இதுக்குன்னு வந்தேன். வாரியில் ஷூட்டிங்லேருந்து வந்தேன், வலிவலத்துலேருந்து வந்தேன். எதுக்கு வந்தேன்னா, அப்போ நானும் எஸ்எஸ் சந்திரசேகர் மட்டும்தான் எங்கள் வீட்டிலேருந்து ரோடுக்கு போனோம். யாரோ எங்கள் மேக்கப் மேன ஒருத்தன் கத்தியை காமிச்சிட்டோம், கொண்டுட்டாங்க. அதுக்காக போனோம் வந்தோம். அந்த ஒரு தகராறு தான் என் லைஃப்பில். ரோட்டில் இறங்கி சொல்கிறேன், when it goes beyond the limit action will come. இப்போ இப்போ என்ன அதே இது செய்ய சொல்லி தான் என்னால் ஓட முடியாது. சவுண்டு விடலாம், அவ்வளோதான். அது நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு. இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு 30 வருஷம் 32 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு இதை சொல்கிறேன். ஏறத்தாழ எப்படி இருந்தாலும் அதில் ஒரு 17, இதில் ஒரு 30ன்னா 47 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறேன். வேணாம் எனக்கு. பிஜேபியில் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா, எதுக்கு எனக்கு ஒரு கட்சி திருப்பி ஒரு கட்சியாக இருந்தால் அண்ணாமலையாருக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் அவர் எடுக்கிறாரு, அவருக்கு ஆளுங்க இருக்கு. நமக்கு எதுவும் இல்லை, என்னத்தை பேசுறது? மிஞ்சி போனால் என்னத்தை பேசுவீங்க? ரோடு போடல, நம்ம கேட்கும் போது குடிக்க தண்ணி வரல, இதுதானே பேசுவோம், இதுதானே சொல்லணும். ஜனங்கிட்ட கேட்கும் போது அதானே சொல்கிறாங்க. இல்லை அதான் நான் சொன்னேன், மாநில உரிமைகளை பற்றி பேசலாம், எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க, அதாவது தே ஆர் நாட் கிவிங், அதாவது துருப்பிடிக்க வச்சிடுறாங்க. இதை நான் மேடையில் சொன்னேன்.
என்னையும் துருவு பிடிக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன். கரத்தை தியாகராஜன் சேரும் போது நான் சொன்ன வார்த்தை, என்னை துருப்பிடிக்க வச்ச மாதிரி கரத்தை தியாகராஜனையும் துருப்பிடிக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னேன் பிஜேபி மேடையில். ஏன் நான் சொல்கிறேன்னா, யூசேஜ்ன்றது அது அந்த அந்த டிஎம்கேல ஏடிஎம்கேல மட்டும்தான் இருக்குது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். சரி, பாஜகவுக்கு யார் தலைவராக வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியலைங்க யாரையுமே எனக்கு. ஏன்னா பிஜேபி வந்து இங்கே வந்து நிற்கணும்னா 2 பெரிய இமயங்களை உடைச்சிட்டு வரணும். உங்களுக்கு தெரியும், திமுக அதிமுக டெஃபினட்டாக ரெண்டுமே ஒரு இமயமலை மாதிரி. ஆனால் அதிமுக கொஞ்சம் உடஞ்சிருக்கிறதா பேசிக்கிறாங்களே. சரி, அந்த 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 பேச்சுக்கே நம்ம போக தேவையில்லை சார். இப்போ செங்கோடையன் கூட தான் வந்தார், வெளியே வந்துட்டார், அவர் வெளியே வந்துட்டார்லாம் சொல்லுவார். அவர் அதிமுகலேருந்து வெளியே வரல சார். அவர் அதிமுக தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அவர் இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு, டெல்லிக்கு போகிறாரு. சந்திக்கணுங்க. பின்ன இப்போ நானாக இருந்தேன்னா நான் டெல்லிக்கு போய் ராஜீவ்காந்தியை சந்தித்தேன் ஒரு தடவை. உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரியாதுன்றதுனால சொல்கிறேன். நான் போய் பார்த்தேன் ராஜீவ்காந்தியை. அப்படின்னு கட்சி மாறத்துக்காகவான்னு பத்திரிக்கையில் கேட்டாங்க. என்ன இல்லைங்க, வந்தேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், டெல்லி வரைக்கும் வந்திருக்கேன். சரி, அவர் ராஜீவ்காந்தியை பார்த்துட்டு போகலாம். நான் யாரையும் பார்த்தது இல்லையே டெல்லியில், அதனால் பார்க்க போயிருந்தேன். ஆஸ் யூஷுவல் எல்லாருடைய க்யூவில் தான் போய் நின்று அவர் பார்த்துட்டு சொல்லிட்டு வந்தேன், வணக்கம் சொல்லிட்டு வந்தேன். ராதாரவி மராசன் அவருக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லி வைக்கிறது தானே. இல்லை, பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதிமுகவை கையகப்படுத்த நினைக்கிறாங்க. கையகப்படுத்த வந்து நீங்கள் வந்து மற்ற ஸ்டேட்டில் நடந்ததே சொல்லிட்டு யோசனை பண்ணி நம்ம சொல்கிறோம். இப்போ மகாராஷ்டிராவில் நடந்தது அது மாதிரி. அவங்க வந்த இடம் பூரா அப்படி தான். அவங்க வெல் பிளான்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த பிளானிங்க்கு இங்கே இடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு பிளானிங் லேட் ஆகிட்டே இருக்குன்னா, இங்கே அந்த 2 பெரிய ஸ்ட்ராங் ஃபோர்ட்ரஸ், நேம் ஆஃப் இட்டே ரொம்ப கஷ்டம். டிஎம்கேன்னு பேரை சொன்னாலே வேற லுக்கு தான் நம்ம பார்ப்பாங்க. ஏடிஎம்கேன்னு சொன்னால் வேற லுக்கு தான் பார்ப்பாங்க. நீங்கள் வேற எந்த கட்சியுமா இருக்கிறது வந்து இந்தியா பூரா தெரியணும்னா ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே தான் தமிழ்நாட்டிலேருந்து சொல்கிறேன். மீதி கட்சி தெரியறது கொஞ்சம் தள்ளி போகும், செகண்ட் பிளேஸுக்கு போகும். இவங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதுக்காக ஏடிஎம்கே உடஞ்சி போய் அதை உள்கட்சி விவகாரத்தில் நான் தள்ளிடுறேன். இப்போ விஜய் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்றாரு. எப்போ சொன்னாரு? எந்த கட்சியோட கூட்டணி அவர்? இல்லை, இன்னும் கூட்டணி வைக்கல அவர். யாரும் எனக்கு தெரியல, அதான் நான் பார்த்து பயந்துட்டு நீ சொன்ன உடனே. இல்லை, அவர் வரவேற்றிருக்காரு, கூட்டணிக்கு வரவேற்றிருக்காரு, கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி. கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கா, எப்படி பாக்குறீங்க? சான்சஸ் அது, அதெல்லாம் அவங்களுக்குள்ளதானே. அண்டர் த டேபிளில் பேசுறது எதுக்கு நம்ம மேலே உட்காந்து பேசிக்கிட்டு? இல்லை, வெளிப்படையா பிரஸ்ல தான் சார் பேசுறேன். இல்லை, வெளிப்படையானா நான் எந்த கட்சியோடன்னு சொன்னதானே முடியும். நான் கட்சியோட எதுவுமே பேசாம கூட்டணி ஆட்சின்னு சொல்றதெல்லாம் அண்டர் த டேபிள் பேச்சு. மேலே பேசுறதா தான் நான் இந்த கட்சியோட கூட்டணி, அது சொன்னால் டேபிள் மேலே பேசுகிற பேச்சு. இப்போ அடுத்த கட்ட தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட பாலிடிக்ஸுக்கு சரியானவங்க அப்படின்னா யாரை நினைப்பீங்க? உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலை, சீமான். உதயநிதி ஸ்டாலின் இப்போ நல்ல வெல் ட்ரெயின்ட் ஆக்கிக்கிட்டே வராது இன்னும். ஏன்னா நமக்கு வந்து இன்னொரு எப்படி பார்த்தாலும் ஒரு 8லேருந்து 10 மாதத்துக்குள்ளே கேப் இருக்குது. அதில் நல்லா ட்ரெயின் அப் பண்ணிவிடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்கிற பதிலெலாம் அப்படி தான் இருக்குது. என்ன ஒன்றுனா யங்ஸ்டர் இல்லை, கொஞ்சம் கோபமாக தான் வருது பதில். நாங்கள் என்ன சும்மாவாக இருக்கோம், போகிறாரு பாருங்க. சும்மாவாக இருக்கும்னு சொன்னதே அரசியல் பதில் அல்ல. ஆனால் அவர் சொல்கிறாரு, சின்ன பையன் தானேங்க, போட்டு சும்மா தொந்தரவு பண்ணி. அவர் வேறு லைனில் இருந்தவர்னு நினைக்காதீங்க. அவர் சினிமாவில் இருந்ததுக்கு காரணமே, நடித்ததுக்கு காரணமே அவர் பாப்புலாரிட்டி வரணுன்றதுக்காக தான் செஞ்சுருக்காருன்னு என்னுடைய நினைப்பு. இப்போ ஏன் நடிக்க மாட்டுறாரு? இதுக்கு முன்னாடிலாம் நடித்தார்ல வரிசையாக. மந்திரி அதுக்கு முன்னாடி கூட நடித்தார். ஏன்னா பாப்புலாரிட்டி வந்து சினிமா தாங்க. எம்ஜிஆருக்கு சினிமா, ஜெயலலிதாமாவுக்கு சினிமா, எல்லாருக்கும் சினிமா. கலைஞர் உள்பட எழுதுனதுனால சினிமா தானே, சினிமா தானே எழுதியிருக்காரு. பேரறிஞர் அண்ணா நாடகத்தில் நடிச்சிருக்காரு, அவர் எழுதியிருக்காரு, ஒரு 20 நாடகம்லாம் எழுதியிருக்காரு. அதனால் இதில் வந்த பாப்புலரைஸ் ஆகலாம். இவ்வளோ பேர் உதாரணத்துக்கு பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி ஒருவேளை பார்த்துட்டு சினிமாவுக்கு வந்திருப்பார்.
இப்போ சொல்கிறாங்க அவர் தான் எல்லா படத்தையும் வாங்குறாரு, கணக்கு கரெக்டாக திருப்பி தர்றாருன்னு சொன்னாங்க. கணக்கு கொடுக்குறாருல கரெக்டாக, அப்புறம் என்ன இருக்குது? அவர் எல்லா தேட்டரையுமே அவர் கண்டிஷன் அவர் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. யார் கண்ட்ரோலில் இல்லை, அப்புறம் ஏன் வேறு படங்கள்லாம் வருது? இப்போ இந்த வாழை மாதிரி ஒரு சின்ன படம் ஏன் சார் வரணும்? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக ஓடிச்சே, அதுக்காக. அதனால் அவங்களுக்கு தெரியும் சார். நானும் அரசியல் ரீதியாக ஏதாவது உங்ககிட்ட கருத்துக்கள் வாங்கிடலான்னு முயற்சி பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ரொம்ப சாமர்த்தியமாக. இல்லைம்மா, நான் சாமர்த்தியமாக சத்தியமாக சொல்லம்மா. நான் என்னென்னா என் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறவன் தான். எனக்கு என்னென்னா இது வேஸ்ட்டுன்னு தெரியுது, நமக்கு இது வேஸ்ட். எனக்கு இல்லை வேறு வகையான சமூக பணிகளை பற்றி யோசிக்கிறீங்களா? அப்போ சமூக பணிகள் நான் லயன்ஸ் கிளப்பில் இருந்து செஞ்சுட்டு தான் இருந்தேன். அதை இப்போ நான் ஒதுங்கி இருக்கேன் பாருங்க, இப்போ திருப்பி செய்ய ஆரம்பிச்சிருவேன். அதில் சர்வ் த டெட்னு ஒன்று செஞ்சோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சர்வ் த டெட் அனாதை பிணங்கள் இருக்குல்ல, ரேப்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் மார்ச்சுரி அங்கே தான் இருக்குது. அப்போ அங்கேருந்து பாடி 10 பாடி 15 பாடி கொண்டாடுவோம். எடுத்துகிட்டு போய் நம்ம மந்திரங்களை சொல்லி அதுக்கு 3 பேர் வரணும். பாதிரியார் ஒன்று வரணும், முஸ்லீம் வருவார், இந்து ஒருத்தர் வருவார். ஏன்னா அவன் செத்தவர் எந்த ஜாதி தெரியாது நமக்கு. 3 பேர் ப்ரேயர் சொல்லி தான் புதைப்பாங்க. ஆனால் புதைக்கிறது தான் எல்லாத்தையும். இந்த சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதனால தான் எனக்கு டத்தோன்னு கிடச்சிது பட்டவே. அவங்க ஏன்னா இதை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க, எனக்கு வாங்கி கொடுத்தவங்க இதை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸ் யாருமே செஞ்சதில்லை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் ரோட்டரி கிளப் மீட்டிங் பாம்பேயில் பேசும்போது we do serve the deadன்னு சொன்னேன். சர்வ் த டெட்னா என்னன்னு கேட்டாங்க அங்கே. அப்போ நான் சொன்னேன், இப்படி அனாதை பிணங்கள் அவங்கள ஒரு விலாசம் கொடுக்குறோம். நாங்கள் கூட தான் சார் செய்கிறோம். இந்த ஊர்லேயும் பாம்பேயில் இப்படி இறந்து போகிறவங்கள நாங்கள் அடக்கம் பண்ணுறோம். எப்பப்போ பண்ணுவீங்கன்னு கேட்டேன். மாதத்துக்கு வருஷத்தில் ஒரு தடவை பண்ணுறாங்க. நான் சொன்னேன், எவ்ரி வீக் சண்டே பண்ணுறோம் நாங்கள். அப்போ எது பெருசு? எல்லா வாரமும் பண்ணுறோம். அதனால் அந்த மாதிரி சர்வீஸ்லாம் பண்ணலாங்க, எவ்வளோ இருக்குங்க. இப்போ இருக்கும்போது இப்போ நான் டிஎம்கே மேடைக்கு போனோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, டிஎம்கேக்கு சென்று விட்டார், இல்லை தாவி விட்டார், ஏதோ ஒன்று போடுவோம் பேப்பரில். பட் நான் அந்த முறைக்கு இல்லை. இப்போ சிஎம்ஐ கூட தனியாக போய் பார்க்க முடியாது. இப்போ என்னால் கட்சி மாறிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதல்ல, இந்த சர்வீஸை செய்யறதுக்கு இப்போ ஏன் பெப்சியில் இருக்குங்க சர்வீஸு நிறையா இருக்குங்க. அதை செய்யறதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கணும். அவர்கிட்ட நான் தான் போய் கேட்கணும் தலைவர்ன்ற முறையில். பட்டு கேட்டால் உடனே இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால தனிமையில் அவர் டெஃபினட்டாக கேட்பேன். ஏன்னா அவர் தியோசாபிக்கலுக்கு வாக்குக்கு வருவார். இப்போ நாங்கள் எங்கள் டைமிங் மாறிடுச்சு. நான் வாக் பண்ணுற டைமும் அவருடைய டைமிங் மாறி போச்சு. முதலமைச்சரை சந்திக்கிற திட்டம் இருக்கு. ஆமாம், டெஃபினட்டாக சந்திப்பாங்க. இந்த விஷயமா சந்திக்கணும். when you come for service, if you don't have the support of the government, எந்த சர்வீஸும் பண்ண முடியாது. எந்த நாட்டிலையுமே சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும். யூஎஸ்ஏல பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்கன்னா, யூஎஸ்ஏ மூட் ஆஃப் இட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே டிஃப்ரெண்ட். யூஎஸ்ஏ மட்டும்தான் அப்படி. ஆஸ்திரேலியாவில் செய்ய முடியாது சர்வீஸ்லாம் அன்லெஸ் யூ கெட் த பெர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். அதுக்கு தகுந்த ஆளுங்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். நான் இதை சர்வ் த டேட் பண்ணுறதுக்கு நான் போய் பர்மிஷன் வாங்கினேன். ஏன்னா அப்போ நான் எம்எல்ஏவாக இருந்தேன், ஆளுங்கட்சி அம்மா. அதனால் அம்மாட்ட போய் கேட்டேன், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், அந்த டீன்கிட்டலாம் சொல்லணும். சரி, டீனுக்கு சொன்னாங்க. உடனே அவங்க எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க எவ்ரி வீக். புரியுது உங்களுக்கு? அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன எல்லாருமே நல்லபடியாக எனக்கு எதுக்கு இவங்க ஒரு பெரிய குரூப் இருந்தது எனக்கு. இப்போ அந்த குரூப்பே அவங்க வேலையை பார்க்குறாங்க. எப்பயாவது நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் வாங்கப்பா. நண்பர்கள் வட்டம் எனக்கு ரொம்ப பெருசு. நண்பர்கள் வட்டம். இப்போ நான் எங்கேயுமே வெளியே போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வீடு, அது இப்போ தான் ஷூட்டிங் போக ஆரம்பித்தேன். சரிங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. சிறுவர்களுக்கு சொல்கிறேன், தாய் தந்தையரை மட்டும் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கூட வச்சு காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். ராதாரவி.